Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு rotating effect of force. சரியா? So ஒரு force வந்து rotating effect வந்து கொடுக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே? அதுக்கு தான் நான் இந்த லொகேஷனுக்கு வந்துட்டேன். rotating effect பத்தி பார்க்கறதுனால. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டோர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த டோர்ல வந்துட்டு ஒரு எண்ட்ல வந்து நமக்கு ஹேண்டில் இருக்கு. இன்னொரு எண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இதுல. ஓகே? So எப்படி hinges வச்சு இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? hinges. ஹிஞ்சஸ்னா என்னன்னா ஒரு மூவபிள் ஜாயிண்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டோரில் நீங்கள் எந்த டோர் எடுத்து பார்த்தாலும் இந்த எட்ஜில் தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்தோ இல்லை இங்கேயோ வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஒரு டோர் எடுத்தாலும் நீங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஏன் இந்த ஹேண்டிலை வந்து இந்த எண்டில் தான் வைக்கிறாங்க? அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ஜஸ்ட் இதில் இருக்கதான் நினச்சி நீங்கள் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பாருங்க. You have to apply some force. உங்களுக்கே அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இங்கே நம்ம வச்சோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. ஈஸியாக என்ன பண்ணலாம்? டோரை வந்து க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நீ தள்ளிப்பாரு, ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த எட்ஜில் இருக்கும்போது நம்மளுக்கு, ஸோ எட்ஜில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்ட் எட்ஜில் இருந்து எவ்வளோ தூரம் நீ தள்ளி வைக்கிறியோ உனக்கு வந்து ஈஸி மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஈஸியாக நீ வந்து க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜில் இருந்து எனக்கு எவ்வளோ ஃபாரில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபாரில் வைக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணணும் அல்லது நான் வந்து பின்னாடி மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது? இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன், என்ன நடக்குது? ஸோ திஸ் டோர் இஸ் டேர்னிங். ஓகே, நான் ஏன் டேர்னிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்? இப்போ நார்மலாக ஒரு கார் வந்து நீ மூவ் பண்ணேன்னா ஒரு பிளேஸ்லேருந்து என்ன பண்ணு, இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போகும். ஆனால் இது வந்து என்ன பண்ணுது? இந்த கதவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதா உனக்கு? இல்லை, இந்த கதவு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் எட்ஜில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் டேர்ன் பண்ணுறோம். சரியா? இது வந்து ஜஸ்ட் டேர்னிங் தான் பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகல. ஓகே, ஸோ என்ன சொல்லலாம்? நான் இது வந்து டேர்னிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அப்ளையிங் சம் டேர்னிங் எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால எனக்கு என்ன எஃபெக்ட் நடக்குது? டேர்னிங் எஃபெக்ட் நடக்குது. ஓகே, ஸோ இன்னொன்று, இந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும்னா, சரியா, ஜாஸ்தியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜில் இருந்து எனக்கு நல்ல எவ்வளோ ஃபாராக நான் வந்து இந்த ஹேண்டில் வைக்க முடியுமோ வச்சேன்னா என்னோட டேர்னிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இதே இந்த ஃபிக்ஸ்ட் இந்த ஹேண்டில் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீ இமேஜின் பண்ணிப்பாரு, இதை நீ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது உனக்கு என்ன இருக்கும்? டேர்னிங் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நீ வந்து இன்னொரு பெரிய டோர் இதனுடைய எட்ஜ் வந்து அந்த எண்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய டேர்னிங் எஃபெக்ட் உனக்கு கிடைக்கும். ஓகே, so if you want to get the more turning effect, எனக்கு distance between the fixed edge and the edge of the door வந்து எப்படி இருக்கணும்? எனக்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, so next ஒரு important term ஒன்று பார்க்கலாம். so axis of rotation. so axis of rotation அப்படின்னா இந்த fixed edge இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜினோட ஆக்சிஸை வச்சு தான் இது என்ன பண்ணுது? உனக்கு அதோட ஃபிக்ஸ்டாக வச்சு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜினோட ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஸ்னா ஒன்றும் கிடையாது, இமேஜினரி லைன். ஓகே, ஸோ இமேஜினரி லைன்னா இப்போ நான் இந்த 3 hinges இருக்கு, இந்த 3 hinges ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சு தான் இது என்ன பண்ணுது? மூவ் பண்ணுது. ஓகே, இதுதான் ஃபிக்ஸ்ட் எட்ஜஸ். ஸோ இதை வந்து நான் ஒரு இமேஜினரி லைன் இந்த இடத்துல வரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை மட்டும்தான் வச்சு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே நான் 3 hinges எனக்கு இந்த டோரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 hingesக்கு சேர்த்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் தி ஆக்சஸ். ஸோ இந்த ஆக்சஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் எட்ஜை வச்சு என்ன பண்ணுது? எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சஸை, இந்த இமேஜினரி லைனை நான் என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் மீனிங் உங்களுக்கு தெரியுதா? இப்போ அதே இது இப்போ நான் டோருக்கு இதை சொன்னனால இந்த ஆக்சஸ் நான் என்ன சொல்லிட்டேன்? ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லிட்டேன். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்க்ரூவை வந்து நான் இதில் ட்ரில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நான் ரொட்டேட் பண்ணேன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுது? அங்கே ஒரு டேர்னிங் எஃபெக்டாக நடக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே மூவ் பண்ணி போகாது. ஓகே,
ஸோ ஒரு டேர்னிங் எஃபெக்ட். ஸோ அகைன் ஐம் அப்ளைங் ஃபோர்ஸ், அகைன் இட் இஸ் டேர்னிங். ஸோ இந்த ஃபோர்ஸ் எனக்கு என்ன கொடுக்குது, ஒரு டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்குது. அப்போ இங்கே என்னது வந்து ஆக்சிஸாக இருக்கு, இங்கே வந்து டோர் வந்து இந்த இமேஜினரி லைன் இந்த ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ணுச்சுன்னு சொன்னோம். இங்கே வந்து எதோ வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சு அந்த ஸ்க்ரூ வந்து மூவ் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சு என்ன பண்ணு மூவ் பண்ணும். அதனால தான் அந்த பாயிண்ட்குள்ளேயே அதை என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணி அழகாக உள்ளே போயிடும். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சு போகிறனால இங்கே நான் என்ன சொல்லணும்னா அதை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஜஸ்ட் ஏன்னா ஸ்க்ரூவேயோட சின்ன சைஸ் தான், அது அந்த டிப்பை தான் நீ கொண்டு வந்து வைக்க போகிற, அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்து எனக்கு ரொட்டேட் ஆகி உள்ளே போயிடும். ஓகே, ஆனால் இங்கே வந்து நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுக்கலாம், வந்து டோர் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து எதை ஃபிக்ஸ்டாக வச்சு அதை வந்து நான் ஆக்சிஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஸ்க்ரூ இதுக்கு நான் என்ன சொல்லிடுறேன், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறேன். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.